मध्यमा लेसन 1 बीरबल की चतुराई। बीरबल अकबर बादशाह के दरबार में रखता था। बीरबल அக்பருடைய தர்பாரில் வந்துட்டு வசிச்சுட்டு வர்றார். ஹாஜிர் ஜவாப் வியக்தி தா. ஹாஜிர் ஜவாப் அப்படின்னா எந்த ஒரு கேள்விக்கும் விரைவாக பதில் சொல்லக்கூடியவங்களை தான் ஹாஜிர் ஜவாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீர்பல் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு வியக்தினா பர்சன் அப்படின்னா ஹாஜிர் ஜவாப் வியக்தி. உஸ்கி ஹோஷியாரி கே காரன் பாத்ஷாஹ் உஸ் பஹுத் சாக்தே தே. ஹோஷியாரி அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால பாத்ஷாஹ் ராஜாவுக்கு வந்து அவரை வந்து ரொம்ப பிடிக்குது. அவர் உஸ்கா ஆதார் பி கர்த்தே தே. மேலும் அவரை வந்து மரியாதையும் செஞ்சுட்டு வர்றாரு. बादशाह रोज शाम को राजमहल के बगीचे में टहलते करते थे. பாத்ஷாக அக்பர் இருக்காங்களே, பாத்ஷாக அக்பர் வந்து டெய்லி ரோஜ் அப்படின்னா டெய்லி, சாம்கோ அப்படின்னா ஈவினிங். ஸோ டெய்லி ஈவினிங் ராஜ்மஹல் அந்த பேலஸ்க்கு, பகீச்சே அப்படின்னா கார்டன், பேலஸில் இருக்கக்கூடிய கார்டனில் டகல்னா கர்த்தேத்தே. டகல்னா அப்படின்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பீர்பல் பி உஸ்கே சாத் ஜாயா கர்த்தாத்தா. பீர்பலும் அவர் கூட சேர்ந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. एक दिन दोनों टहलते टहलते एक छोटे तालाब के पास पहुंचे. ஒரு நாள் ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே ஒரு சோட்டை தாலாப்னா பாண்ட், ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்தில் போயிடுறாங்க. கே பாஸ் அப்படின்னா நியர், பகுஞ்சே டு ரீச். பாத்ஷாஹ் अपने हाथ पैर धोने पानी में उतरे. பாத்ஷாஹ் வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜா अपने அவருடைய ஹேண்டு, பயிர் வந்து லெக், ஸோ கை கால் வந்து தோனே வாஷ் பண்ணுறதுக்காக பானிமே உத்தரா தண்ணியில் வந்து இறங்குறாங்க. ஜாடே கே தின் தே பானி பரஃப் கே சமான் டன்டாத்தா. ஒரு குளிர்காலம் அப்படிங்கிறதுனால வந்து தண்ணி எப்படி இருக்குது, ரொம்ப ஐஸ் போல் ஜில்லுன்னு இருக்குது. டன்டானா கூலிங்காக இருக்குது. பாத்ஷாஹ் நே ஜட் பாகர் ஆத்தே குயே கஹா. பாத்ஷாஹ் வந்து உடனடியாக அப்படியே வெளியில் வந்துட்டு தண்ணியில் கை வைக்க முடியாமல் வெளியில் வந்துட்டு சொல்கிறாங்க, பீர்பல் கியா கோயி அப் இஸ் பானி மே நஹா சக்தா ஹை. அப்பா இந்த தண்ணியில் பீர்பல் இந்த தண்ணியில் யாராலையாவது குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பீர்பல் ने तुरंत उत्तर दिया. பீர்பல் வந்து உடனடியாக ஆன்சர் கொடுக்குறாங்க. நஹானே கி பாத் சோடு दीजिए. குளிக்கிற விஷயத்தை விடுங்க. பைசா மில்னே பர் ராத் பர் இஸ் பானி மே கட்டா பீ ரக் சக்தா ஹே. குளிக்கிறத விடுங்க, பைசா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நைட்டு முழுவதும், ராத் பர் அப்படின்னா இரவு முழுவதும், இஸ் பானி மே கட்டா நிற்கிறதுக்கு சக்தா முடியும் உங்களால். பாத்ஷாஹோ உஸ்கி பாத்தும் பர் விஸ்வாஸ் நகி குவா. பாத்ஷாஹ் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்பிக்கை வந்து விஸ்வாஸ் அப்படின்னா ஹோப் இல்லை, யாராவது அப்படியால நைட் ஃபுல்லாக அந்த குளிரான தண்ணியில் இருக்க முடியுமா அப்படின்னா அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. உன்ஹோனே கஹா யஹ் அசம்பவ் ஹே, இம்பாசிபிள், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அகர் கோயி இஸ் கர் திகாயே, யாராவது அப்படி செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னா तो मैं उसे 5000 रुपये इनाम में दूंगा. அந்த மாதிரி யாராவது செஞ்சு காமிச்சிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு 5000, ஹசார்னா 1000, 5000 ருபீஸ் வந்து ப்ரைஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. दूसरे दिन सवेरे बीरबल ऐसा व्यक्ति की खोज में निकला तो उसकी बातों को सच्चा साहिब कर सकता है. ஸோ தூஸ்ரா தின் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, சபரே மார்னிங்கில் பீர்பல் ஐசா வியக்தி அந்த மாதிரி இரவு முழுவதும் குளிர்ந்த தண்ணியில் நிற்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து கோஜ் அப்படின்னா தேடிக்கிட்டு அவங்களுடைய அந்த விஷயத்தை அதுக்கு ஏற்ற தகுந்த மனிதரை வந்து தேடுறாரு. சங்யோக்யவஸ் அப்படின்னாக்கா சடனாக எதிர்பாராத விதமாக. உஸ்கே ஏக் தேகாத்தி லக்கட்ஹாரா கோ தேகா. ஒரு லக்கட்ஹாரா அப்படின்னா விறகு வெட்டக்கூடிய ஒரு பர்சனை வந்து பார்க்குறார். जो अपने सिर पर लकड़ियों का भारी कट्टा ले जा रहा था. அவருடைய சிர் அப்படின்னா தலையில், லக்கடியோங் அந்த விறகுகள் இல்லையா வுட், அதோட பாரி கட்டா ரொம்ப ஹெவியான அந்த கட்டையை வந்து சுமந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். உஸ்கா சரீர் ஹட்டா கட்டாத்தா, அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபிட்டான பாடி கண்டிஷனோடு இருக்கார். வாக் ராத் பர் லக்கடி காட்கர் சபரே உசே பேஜ் தாத்தா. அவர் இரவு முழுவதும் லக்கடி மரங்களை வந்து வெட்டிட்டு, விறகுகளை வெட்டிட்டு, சபரே உசே பேஜ் தாத்தா மார்னிங்கில் வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. பீர்பல்னே உசே பூச்சா. பீர்பல் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, கியா தும்கோ சர்தி நகி லக்தா லக்கட்ஹார்னே கஹா. உனக்கு வந்து இப்போ குளிர் எடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. லக்கட்ஹாரா வந்து சொல்கிறாங்க, மைம் பால் பச்சை வாலாகும். நான் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் பிள்ளைக்குட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அந்த மாதிரி பால் பச்சா வாலாகும்.
சர்தி கர்மி பருவாக கரும் தோ ரோட்டி கைசே கமாவுங்கா. நான் வந்து குளிர் வெயிலெலாம் பார்த்தேன், பருவாகனா அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு சாப்பாடு எப்படி சம்பாதிக்கிறது, ரோட்டிக்காக நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பீர்பல்னே உசே சாரி பாத்தோங் சமஜாயி. பீர்பல் வந்து அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் வந்து புரிய வைக்கிறாங்க. तो उसने बादशाह की सर्दी சகர்ஷ ஸ்வீகார் கர்லிங். அவர் வந்து ராஜா சொன்ன எல்லா நிபந்தனைகளுக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. शाम को 6 बजे अकबर बादशाह सभी दरबारियों के साथ तालाब के पास पहुंचे. ஈவினிங் வந்து 6 o'clock வந்துட்டு அக்பர் பாத்ஷாக் வந்து எல்லா தர்பாரில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களோடையும் சேர்ந்து தாலாப்கே பாஸ் பகுஞ்சே குளத்துக்கு பக்கத்தில் வந்து ரீச் ஆகுறாங்க. வஹ் தேகாத்தி பி வஹாங் பீர்பல் கே சாத் பகுஞ்சா. அந்த தேகாத்தியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பீர்பல் கூட அங்கே ரீச் ஆயிட்டாங்க. பாத்ஷாக் நே கஹா, பாத்ஷாக் வந்து சொல்கிறாரு, சுனோ அப் சே சபரே சக பஜே தக். கேளு, லிசன் பண்ணுங்க. இப்போயிலிருந்து, அப் சே அப்படின்னா இப்போதிலிருந்து, சபரே மார்னிங், சக பஜே அப்படின்னா 6 o'clock வரைக்கும். இஸ் தாலாப் மே கர்தன் தக் பானி மே கட்டார் ரக்னா சாகியே. இந்த தண்ணியில், இந்த குளத்து தண்ணியில் வந்து என்ன பண்ணணும், கர்த்தன் தக்கம்னா கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணியில் கட்டே ரக்னா சாகியே நின்றுட்டுருக்கணும். 1 மினிட் கேலியே பி பாகர் நகி நிக்கலா. ஒரு நிமிஷம் கூட வெளியில் வரக்கூடாது. சமஜா, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. தும்கோ கானா யா பீனா பி ராத் பர் நகி மிலேகா. நான் சாப்பாடு குடிக்க தண்ணி வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து உனக்கு கிடைக்காது. போலோ ஏ ஷர்த்த மஞ்சூர் ஹே. இந்த எல்லா ரூல்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. தேகாத்தி நே கஹா ஹஜூர் சப் சர்த்த மஞ்சூர் ஹே. கண்டிப்பாக உங்களோட எல்லா ரூல்ஸையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். उसी व्यक्त वक्त जाकर गर्दन तक के पानी में कटा हो गया. बादशाह ने 2 नौकरों को उस देहाती को रखवाली करने के लिए नियुक्त किया. பாத்ஷாக் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 நௌக்கரும் அப்படின்னா சர்வன்ட்ஸ் வந்து இந்த தேகாத்தியை வந்து பாதுகாக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. दूसरे दिन सवेरे वह देहाती दोनों नौकरों के साथ बादशाह के पास आया. அடுத்த நாள் காலையில் வந்து தேகாத்தி அந்த 2 சர்வெண்ட் கூட பாத்ஷாக் கிட்ட போகிறாங்க. பாத்ஷாக்கோ படா தாஜு குவார். பாத்ஷாக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. உன்ஹோனே பூஜா, அவர்கிட்ட கேட்குறாரு, தும்கோ ஜரா பி சர்தி மகசூஸ் நகி குயி. உனக்கு இவ்வளோ பெரிய குளிரும் வந்து உனக்கு எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. देहाती ने कहा, हुजूर तालाब के किनारे पर जो தீப் ஜல் ரஹாத்தா. அங்கே வந்து தாலாபுக்கு பக்கத்தில் வந்து என்ன இருந்தது, ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. உஸ்கோ தேக்தா குவா மை கட்டா ரஹா. நான் அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். முஜே பில்குல் சர்தி நகி மகசூஸ் குயி. அந்த குளிர் வந்து என்னை எந்த அளவுக்கும் பாதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது வந்து நான் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த விளக்குலேயே நான் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால எனக்கு அந்த குளிர் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அக்பர் ने कहा, मालूम होता है, இப்போ புரியுது, உஸ் தீப் கா கர்மி சே சர்தி கோ தூர் கர் தியா. உனக்கு அந்த விளக்கில் இருந்தக்கூடிய ஹீட்டு தான் உனக்கு குளிரை வந்து போக்கியிருக்கு. இஸ்லே தும்கோ இனாம் நகி மிலேகா. அதனால் உனக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தேகாத்தி மன் மசோஸ்கர் சுப் சாப் பீர்பல் கே பாஸ் சலா கயா. தேகாத்தி வந்து மனம் முடிஞ்சு அமைதியாக பீர்பல் கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. और उसने बीरबल की सारी बात बताई. बीरबल ने कहा, बीरबल சொல்கிறாங்க, कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा. நாளைக்கு ஈவினிங்குள்ளே உனக்கு நான் அந்த ப்ரைஸை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. दूसरे दिन 11 बजे गया. அடுத்த நாள் 11 மணி ஆயிடுச்சு. 11 बज गया 11 மணி ஆயிடுச்சு. பீர்பல் அக்பர் தக் தர்பார் மே நகி ஆயா. இது வரைக்கும் பீர்பல் வந்து தர்பாருக்கு வரவே இல்லை. उस दिन बादशाह बीरबल के साथ लेकर कहीं जाने वाले थे. அந்த அன்னைக்கு பாத்ஷாக் வந்து பீர்பல் கூட ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. इसलिए बादशाह खुद बीरबल के घर गया. இதனால் பாத்ஷாகே பீர்பலை வந்து தேடிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பீர்பல் ரசோயி घर में खाना पका रहा था. பீர்பல் வந்து ரசோய் கர்னா கிச்சனில் கானா பக்கா உணவு சமைச்சிட்டு இருந்தார். நீச்சே ஏக் சுல்கா ஜல் ரஹா தா. கீழே வந்து ஒரு அடுப்பு, சுல்கா அப்படின்னா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. 5 फुट ऊंचे सीके पर एक சாண்டி ரகி थी. 5 அடிக்கு மேலே ஒரு பானையை வந்து கட்டியிருக்காரு. உஸ்மே பானி அவுர் சாவல் தா. அதில் வந்து அரிசியும் தண்ணியும் இருக்குது. பாத்ஷாஹோ தேக்தே ஹி
பீர்பல் சொல்கிறாரு, ஹுஜூர் மாஃப் கீஜியே, மன்னிச்சு விடுங்க. தேர் ஹோ கயி, லேட் ஆயிடுச்சு. பர் கியா கரும், இருந்தாலும் நான் என்ன செய்கிறது. யக் சாவல் ஜல்தி நகி பக்கா, இந்த அரிசி சீக்கிரமாக வேக மாட்டேங்குது. பாத்ஷாஹ்னே நஜ்தீக் ஜாக்கர் தேக்கா, ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்குறாரு. तो उन्हें खूब हंसी आया, ரொம்ப அவருக்கு வந்து சிரிப்பு வந்தது. ஹங்சினா லாஃப், சிரிக்கிறாரு. उन्होंने कहा, அவர் சொல்கிறார் பீர்பல் கிட்ட, தும் கப் से इतनी बेवकूफ़ बने, நீ எப்பையிலேருந்து இவ்வளோ முட்டாளான. चूल्हे का ताप 5 फुट दूर हाटी को कैसे गरम करेगा और चावल कैसे पकेगा, அடுப்புலேருந்து 5 அடி தூரத்தில் பானையை வச்சுருந்தா அது எப்படி சூடாகும், சாதம் எப்படி வந்து வேகும் அப்படின்னு கேட்குறாங்க. बीरबल मुस्कुराते हुए बोला, बीरबल வந்து मुस्कुराते हुए बोला, जहां पनाह आपके बगीचे के दीप 10 फुट की दूरी तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देता है. பீர்பல் வந்து புன்னகைச்சிக்கிட்டே வந்து சொல்கிறாரு, நம்மளுடைய தோட்டத்தில் இருந்த அந்த தீபத்தோட ஒளி, அந்த லேம்போட ஒளி வந்து 10 அடி தூரத்தில் இருந்து அதனுடைய ஹீட்டோட காரணமாக குளிரை வந்து போக்கியிருக்கு இல்லையா. பர் மேரே கர்மே, என்னோட வீட்டில் சுல்கா அடுப்பில் வந்து 5 அடி தூரத்தில் தானே இருக்குது. அப்படின்னா தான் படாக்கர் சாவல் நகி பகா சகேகா, அப்படின்னா இந்த அரிசி வந்து வேகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்பர் கோ பாத் समझने में देर नहीं लगी कि बीरबल ने क्यों इस नाटक रचा है. அக்பருக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் புரிய வருது, பீர்பல் ஏன் இந்த நாடகத்தை நடத்துகிறாரு அப்படின்னு. उन्होंने तुरंत देहाती को 5000 रुपये इनाम में देना की हुक्म दिया और बीरबल की खूब तारीफ की. உடனே வந்து அவர் தேகாத்திக்கு வந்து அந்த 5000 ரூபாயை வந்து இனாமாக கொடுக்கறதுக்கு வந்து அறிவிக்கை அளிச்சுட்டு பீர்பலை வந்து ரொம்ப பாராட்டவும் செய்கிறாரு.